பிடிச்சிருந்துச்சு. என்ன பண்றாது? ரொம்ப கேவலமா இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. பார்க்கலாம், படம் பார்க்கலாம், நல்லா இருந்தது. ஃப்ரெண்டோட வந்து கேர்ள் ஃப்ரெண்டோட பார்த்துட்டு இருந்துட்டு போகலாம். ஃபேமிலியோட பார்த்தா கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும், சேடாக. அவ்வளோ கிஸ்ஸின் இருக்குது, அதுவும் பப்ளிக்காக தான் இருந்தது. ரொம்ப இதெல்லாம் பண்ணல, அவ்வளோ வேறு எதுவும் இல்லை. படம் ஓகே தான், குட் தான். அனதர் கனெக்ட் வந்துட்டு பாசிபிளி சே த ஹீரோ ரிசம்பிள் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட். ரெட் ஃப்ளாக் ஓகேவா இருந்துச்சு. தெரியல, லவ் பண்ணுறவங்களுக்குலாம் கரெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். சும்மா ஜாலியாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸோட. நல்லா இருந்தது. படத்தில் கனெக்ட் நல்லா இருந்தது. பட் தென் நிறைய லவ் ஸ்டோரி இல்லை யங்ஸ்டர்ஸ்க்கு இப்போது பார்க்குற மாதிரி ஃபேமிலியோடையும் பார்க்கலாம். படம் நல்லா தான் இருக்கு. ஸ்டோரி வந்து நார்மல் லவ் ஸ்டோரி தான். நல்லா இருந்தது. மியூசிக்கு எல்லாமே, படத்தில் சீன்ஸு எல்லாமே. அதான் இப்போ சொன்னேனே, புதுசாக எடுத்த படமே, புது டைரக்டர் எடுத்த படம் மாரி தெரில. எப்பவுமே நார்மலாக வர ஒரு லவ் ஸ்டோரி நல்லா இருந்தது, பார்க்கலாம். சூப்பராக இருக்கேன். ஹீரோ நல்லா இருக்கா, ஹீரோயின் நல்லா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஸ்கூல் பேர் தான் மஜாவாக இருந்தது. பட் ஆனால் அந்த ஸ்கூல் பொண்ணு வந்து விட்டு போயிடுச்சு. அதனால் அதுக்காக ஃபீல் பண்ணி செகண்ட் லவ் சொல்லி லவ் பண்ணார். அதுக்கு வரையும் ஒரே பேரோட ஜாலியாக இருந்தார். ஆனால் பட் என்னென்னா லாஸ்ட்டில் ஒன்றா ஜோடியாக இருந்து இதுவானாங்க, அவ்வளோதான். இப்போ நல்லாயிருக்கும். இப்போ எப்படின்னா ஸ்கூல் படிக்கும் போது லவ் இருந்தது, ஒரு லவ் ஒன் சைட் லவ்னு. பட் இப்போ காலேஜ் போனதுக்கப்புறம் லவ் நல்லா இதுவாகிடுச்சு, அவ்வளோதான். பாட்டு 2 சாங் நல்லா சூப்பராக இருந்தது. லவ் சாங்னு சொல்லி நல்லா கோவம், எப்படி சொல்கிறது, ஊட்டிக்கு கோவலமாக தெரியல, அதுக்கெல்லாம் போயிட்டு நல்லா என்ஜாய்லாம் பண்ணி ஜாலியாக. விஷ்ணு விஷால் கொஞ்சம் சீனில் அந்த கதைக்காக வந்துட்டு அப்புறம் பார்த்தா டேரெக்டாகவே ஹீரோ டேரெக்டாகவே ஆகி விஷ்ணு விஷாலை வச்சு படம் எடுத்துக்கிறாரு. நல்லா அவரோட கதையை எடுத்து டேரெக்டாக அவர் விஷ்ணு விஷால் ஹீரோவாக போட்டு நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு, அவ்வளோதான். ப்ரெசென்ட்ல லவ் ஸ்டோரி எப்படி இருக்கோ that's what they reflected there. இப்போ லைக் கரெக்டாக ஆல் த பிரச்சனை, ஈகோ கிளாஷஸ் அண்ட் ஆல், அதுதான் பேசிக்காக படம். லிட்டில் பிட் பட் ஃபைன். ஆக்சுவலி நான் வந்துட்டு லேட்டாக தான் வந்து நான் ஒரு பேர் தான் பார்த்தேன். யா மீரா. ஆக்சுவலி நான் பார்த்து பாட்டு வரைக்கும் ஃபுல்லாகவே இருந்தார். ஹீஸ் லைக் he did a cameo like where கதை கேட்குற மாதிரி. யா நான் ட்ரெய்லர்ல பார்த்துட்டேன் and it was the best thing. ஒரு சில சீன்ஸ்லாம் நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க, ஒரு சிலதெல்லாம் நார்மலாக இருந்துச்சு. மெயினான பேரே நல்லா இருந்துச்சு. நல்லா பண்ணியிருந்தாங்க, அவங்க நல்லாவே ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. மூவியோட எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ஒரு ஃபீல் குட் மூவி, சும்மா ஜாலியாக பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும்லாம் பார்த்தா எனக்கு தெரியல, பட் ஃப்ரெண்ட்ஸாக பார்த்தா ஜாலியாக இருக்கும். நல்லா நடிச்சிருந்தாங்க. விஷ்ணு விஷாலோட வேற போர்ஷன்ஸ்லாம் எப்படி படத்துல காமிச்சிருக்காங்க? நல்லா இருந்தது, நல்லா பண்ணியிருந்தாங்க. விஷ்ணு வேற போர்ஷன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? அவரோட சீன்ஸ் எப்படி இருந்தது? ஆக்சுவலி அவங்களும் நல்லா நடிச்சிருந்தாங்க, பட் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ருத்ராவோட ஃபர்ஸ்ட் மூவி விஷ்ணு விஷாலோட ஃபர்ஸ்ட் ஹீரோ மாதிரியே தெரியல, ஏதோ நேச்சுரலாக ஆக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இதுக்கப்புறம் அவருக்கு தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல கண்டிப்பாக கிடைக்கும். யங்ஸ்டர்ஸ்க்கு கண்டிப்பாக இது ரீச் ஆகும். விஷ்ணு சார் வர சீன்ஸ்லாம் எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. எக்ஸ்பெக்ட் பண்ணல, பட் டக்குன்னு அவர் வந்து டான்ஸ் ஆடுறது அதெல்லாம் பார்க்கணும். காம்போ சூப்பர். 2 பேர் பேரும் நல்லா இருந்தது. நல்லா நடிச்சிருந்தாங்க. ஃபஸ்ட்டு படம் மாரி தெரியல. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்டர்ஸ் எப்படி நடிப்பாங்களோ அந்த அளவுக்கு நடிச்சிருந்தாங்க. ஓகே, பார்க்கலாம் படம், எல்லாரும் வந்து பார்க்கலாம்.
3 ஹீரோயின்ஸும் நல்லா தான் இருந்தாங்க. ஆனால் ஸ்டோரி அதான் அந்த அந்த கதைக்கான ஸ்டோரி கரெக்டாக அமைஞ்சது. அந்த படம் ஃபுல்லா வராரா இல்ல இல்லை அங்கங்கே வருவார். இருந்தாலும் ஒரு படம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் நம்மளுக்கு தெரியும். ஆனால் அங்கங்கே தான் வரும். படத்துல வேற யாராவது சர்ப்ரைசிங் கேரக்டரா உள்ள இருந்தாங்களா நீங்க பாக்கும்போது? இதோ மிஸ்கின் இருந்தார். மிஸ்கின் சார் இருப்பார் தெரியாது. மிஸ்கின் சார் இருந்தார். சூப்பராக இருந்தது. சூப்பராக அவரும் நல்லா பண்ணியிருந்தார். நல்லா இருந்தது படம். மியூசிக்ஸ்லாம் எந்த மாதிரி ஒர்க் பண்ணாச்சு படத்துல? பிஜிஎம்ஸ்லாம் மியூசிக்லாம் எல்லாமே படத்தில் எல்லாமே அதான் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஒரு 10க்கு ஒரு 8 பாயிண்ட் தரேன். விஷ்ணு விஷால் மாதிரி ஒரு தம்பிக்கும் வந்து சினிமால நல்ல வாய்ப்புகள் இருக்கும்னு நினைக்கிறீங்களா இந்த படத்தோட? கண்டிப்பாக இருக்கும். இது அவர் ஃபஸ்ட்டு படம் மாரியே தெரியல. அவர் ஆக்டிங் எல்லாமே சூப்பராக இருந்தது. அதனால் அவருக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. ஓகே, என்ன பிடிச்சிருந்தது படத்துல? என்ன லவ் சீன்ஸ்லாம் எப்படி கனெக்ட் ஆச்சு? இல்லை ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்க்கும்போது இல்லை கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும் போலன்னு நினச்சோம். பட் செகண்ட் ஆஃப் பார்த்தோன்னே அவங்க ரியலைஸ் பண்ணது அது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிகாஸ் இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் யாருமே இந்த மாதிரிலாம் ரியலைஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ அவங்க இந்த கான்செப்ட் கொண்டு வந்தது நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக நிறைய பேர் பார்க்குறவங்களுக்கு இம்பேக்ட் ஆகும். நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஆல்ரெடி பாஸ்ட் இருக்கலாம். ஸோ அவங்க அதை ரியலைஸ் பண்ணுவாங்க இந்த படம் பார்த்தோன்னே. நல்லா தான் இருந்துச்சு. விஷ்ணு விஷாலோட ஸ்டோரியே வந்து இந்த படம் எடுத்திருக்க மாதிரி ஒரிஜினல் ஸ்டோரியா? நல்லா தான் இருந்துச்சு. லவ் ஸ்டோரிஸ் வந்துச்சு. நல்லா தான் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. தம்பியும் பண்ணியிருக்காரு. அவரோட ஃபர்ஸ்ட் ஹீரோயினுக்கு தமிழ்ல இது ஃபர்ஸ்ட் படம். அவரோட காம்பினேஷன் எப்படி பேர் நல்லா இருக்கு? பேர் 3 ஹீரோயின்ஸ் வராங்க. 3 பேரும் நல்லா தான் இருந்துச்சு. நல்லா ஜாலியாக பண்ணியிருக்காங்க. ஃபன்னாக இருந்துச்சு படம். மூவிஸ் என்ஜாயபிளாக இருந்துச்சு. லவ் ஸ்டோரி எந்த மாதிரி இருக்கு? ஏன்னா நம்ம நிறைய லவ் ஸ்டோரி பார்த்துட்டோம். அதுக்கும் இதுக்கு ஏதாவது நார்மலாக இந்த வினய் தாண்டி வருவாங்க அந்த மாதிரி ஸ்டைலில் தான் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் மோர் பார்த்து 5 படம் பார்த்த மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் நல்லா ரிலேட்டபிளாக இருக்குது. ஜாலியாக ஃபன்னாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. வீக்கெண்டில் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். மியூசிக் படத்தில் பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. மியூசிக்கு நல்லா தான் இருக்குது. ஃபன்னாக இருக்குது. இப்போ கேட்க நல்லா பிடிக்கும்னு நினைக்கிறேன். இல்லை ஃபர்ஸ்ட் சும்மா சைட் கேரக்டர் தான், சைடு ரோல் தான். மற்றபடி ஃபுல்லாக ஹீரோ மட்டும்தான். ஹீரோ டைரக்டரோட டச் எந்த அளவுக்கு படத்துல நல்லா வொர்க் அவுட் ஆயிருக்கு? என்னக்கா இல்லை டைரக்டரோட டச் படத்துல எந்த அளவுக்கு நல்லா வொர்க் அவுட் ஆயிருக்கு? படம் ஒரு சில இது யூனிக்காக தெரியுது நமக்கு. எந்தெந்த இடம் ஹைலைட்டாக பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. பட் செகண்ட் ஹாஃபில் தான் உங்களுக்கு நல்லா எங்கேஜிங்காக போகுது படம். அந்த லவ் சீன்ஸ்லாம் எமோஷனலா கனெக்ட் ஆகுதா? கனெக்ட் ஆகுது. எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. லாக் ஏதாவது இருக்கா? லேக்லாம் அந்த மாதிரி இருந்த மாதிரி தெரியல. பட் எல்லாம் டக்குன்னு போகிற மாதிரி தான் இருக்குது. லேக்லாம் இல்லை.